வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நாங்கள் பேஷன் ஃப்ரூட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் தோட்டத்துக்கு, நம்ம தோட்டத்துக்கு. வா, இங்கே பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே தான் போகணும். போனால் பேஷன் கொடி ஃபுல்லாக இருக்குது. அதில் பெரிய பெரிய காய் போய் எடுக்கலாம். பக்கத்தில் அன்னைக்கு நான் காமிச்சேன்ல, பக்கத்தில் என்ன இருக்குதுங்க? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் சுடுகாடு. சுடுகாடு. நம்ம ஊருக்கு இங்கே தான் வந்து புதைப்பாங்க. ஆனால் இது சுடுகாடு, புதைக்குழி. புதைக்குழினா இந்தியாவில் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ஒரு தண்ணி மாதிரி இழுக்கம் தெரியுமா உள்ள, புதைஞ்சி உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த சகதி குழி. குயிக் சாண்ட். நான் தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன், நான் தான் கைட். பாட வந்து மறட்டேன். முள்ளு மாட்டி இழுத்துச்சுப்பா. இது வந்து என்ன முள்ளு தெரியுமா? அது வந்து பயங்கரமான முள்ளு. எடுத்து விட்டுருங்க, இருப்பா, நீ தொடாத. இருங்க இருங்க, ஒரு இலையை பிடிச்சி எடுப்போம், அது இறங்கிடும் கையில் அப்படியே. இண்டு இல்லை இல்லை, இது ட்ரெஸ் கிழிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே சேலையில் மாட்டின முள்ளு. எஸ், அப்படியே ஓரமாக தூக்கி போடுமா. இண்டு புல்லு பார்த்து வா. தலக்கவனம். ஏன் கம்பி இருக்கா? இது பச்சை இண்டு. மாட்டிச்சு பச்சை பார்த்தீங்களா? இண்டு. கத்தி எடுத்துட்டு வந்திருந்தா அப்படியே வெட்டி விட்டுருக்கோம். மஞ்சளா இருக்குது பாருங்க, இப்படி இருந்தால் பழுத்து இருக்கும் உள்ள. கொடியை பிடிச்சி இழுக்கக்கூடாது. பேஷன் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த கண்ணு வந்தப்போ வந்து நட்டோம் தெரியுமா? போன வருஷம் அப்போ வந்து நம்ம நட்டோம் இங்கே. ஆமாம்ல, அங்கே பாரு, பெருசு போய் அடிக்குது. இங்கே பாருங்க, வெயில் அடிக்குது இன்னைக்கு. சரி, இந்த பழத்தை கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாமேன்னு வந்திருக்கிறோம். இதை பாருங்க, அதுக்கு உள்ளெல்லாம் நல்லா பெரிய பெரிய காய். அப்படியே மேலே இந்த சைடு பார்த்துட்டு போவோம். அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் கூட இருந்துச்சு தெரியுமா? நம்ம ஒரு வாட்டி எடுத்தோமே பெரிய காய். அது பழுக்கலன்னா அதை ஜெமி எடு. ஆனால் ஜெமிக்கு சரியா இருக்கு உயரம். ஜெமிக்கு சரியா இருக்கு. கீழே ஒன்று விழுந்திருக்குது பழுத்து. அது முன்னாடி அது நல்லா தான் இருக்கும், சுருங்கி இருக்குமே. அது அங்கே ஒரு பெரிய பழம் கீழே கிடக்கும். அது இந்த சைடு முடிச்சிருங்களா? இந்த சைடு இருக்கா பாரு, அந்த பழம் கட்டைக்கிட்ட. அந்த கட்டைக்கிட்ட இருக்குப்பா. இது வந்து நல்லா மஞ்சளாக மாறினாதான் பழம்னு இல்லை. சில நேரத்தில் இதுதான் நல்ல பழம், சில நேரத்தில் பச்சை கலர்லேயும் உள்ள மஞ்சளாக தான். ஆனால் இது அணில் இப்போ பெருசாக கடிக்கல. அதுக்கு இல்லை, இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி தானே இருக்குது. அந்த சின்னதை தான் உடச்சி சுரண்டி இருக்கும் சில நேரத்தில். இந்தா அது அணில், அது உடச்சி பார்ப்போமா? இதை பேர் இது என்ன பழுக்கலையா? காய். சரி, காய் அந்த பக்கம்லாம் இருக்கு மஞ்சள். இந்தா அது இல்லை, அது இல்லை, விடு. ப்ரௌன் கலரில் இருக்குது. ஐயோ, முள்ளுமா இந்த பக்கம் வெட்டி விட்டுருக்குறாங்க. முள்ளெல்லாம் ஸ்டான்லி நீங்கள் உரம் போடுறதுக்கு முள்ளு வெட்டினது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பழுக்கல. பின்னாடி அப்படியே பின்னாடி ஒன்று இருக்குப்பா, பின்னாடி பாரு, அப்படியே பின்னாடி. அது இல்லை, அந்த சைடு அப்படியே பின்னாடி. இது கொஞ்சம் கலர்லாம் மாறி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது.
வா கூடையில் போட்டுடலாம். ஏய் பார்த்துப்பா, மாட்டிச்சா? ஐயோ பார்த்து வா. நல்லா குண்டு பல்ப்பு மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒன்று பெருசு வந்துருச்சு. ஒரு பழத்தில் 4 பேர் ஜூஸ் குடிக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. பொரியல் செய்யலாம். இந்த ப்ரெஷர்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. எங்கே போகணும்? இங்கெல்லாம் இருக்கு பாருமா, இந்த இதில் இருக்கு பாரு. இந்த கை முன்னாடியே இருக்கு. இது ஒன்று வெடிச்சிருக்கு. நான் எடுத்து பூச்சி மாறு. இதெல்லாம் நல்லா பெரிய சைஸு. இப்போ இப்போ மல்லாக்கு ஒரு பழத்தை கொடுப்போம், சாப்பிடு மல்லா. நல்லா பழுத்து இருக்குது. அப்படியே இங்கே எல்லாம் பட்டறையை போட்டாச்சு. நம்ம பேஷன் கொடி தோட்டத்தில் உட்காந்து மேலே பாருங்க, மேலே ஃபுல்லாக பேஷன் கொடி. கொஞ்சம் இந்த இடத்துல நிழலாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தான். மல்லா வந்து பறிச்ச காய நல்லா எப்பவுமே இந்த பழத்தை இப்படி தான் சாப்பிடுவான். சின்ன காய் ஐயா மஞ்சள் ஆயிடுச்சு. பழம் தான், பழம் தான்ப்பா, சூப்பராக இருக்கும். சாப்பிடுமா. அது வெளிப்பா வாசம் வர. இப்போ நீ இனிக்குதா புளிக்குதான்னு சொல்லணும். 2ல் 1. பம்முறான் பம்முறான். இது லைட்டாக புளிப்பு தான். புளிப்பு தான். இது லைட்டாக புளிப்பு. ஏமா சுகர் இனிக்காதுமா, அது சுகரை போட்டு தான் சாப்பிடணும். நீ அதுதான் கொஞ்சம் சுகரை கொண்டான்னு சொன்னேன். காட்டுக்காய் இனிக்கும் வாசனை. ஆனா தூக்குதுரா, இங்க வந்துச்சு. நீ கட் பண்ண. ஆமா, அதுதான் சொன்னேன்னா கொஞ்சம் சுகர் எடுத்து வந்து போட்டுருந்தீங்கன்னா அப்படியே போட்டு சாப்பிட்டு பழத்தை கூட. நானும் ஜிம்டரும் சாப்பிட்டு பார்க்குறோம். நீ அதில் கொஞ்சம் ஜெமி கொடு. அதாவது தாங்க முடியாத புளிப்பு இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ரேட் வந்து இந்த இனிக்குது. நல்லா வாயில இடி வந்துருச்சு. அதே அந்த மேலே இனிப்பு இல்லை, கீழே போக போக தான் இனிக்குது. ஜிப்டர்ட்ட ஜெமி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோ புளிப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்போ நல்லா உனக்கு வாயில் இடி விழுந்துருச்சா? இல்லை, இப்போ தான் இதாகுது. ஸ்டார்டிங் புளிப்பாக இருந்துச்சு. உனக்கு குரங்கு மாதிரி தாடி இருக்கப்பே நினச்சேன்டா நீ அப்படி தான் பேசுவேன்ட்டு. பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா தானே இருக்கு. புளிப்பு லைட் இருக்கா? ரொம்ப புளி சொல்ல நல்லா இருக்குது. அவன் மல்லா சொன்ன மாதிரி புளிப்பு இல்லை, நல்லா வாசனையாக இருக்குல்ல. ஆமாம், நல்ல வாசம். அப்படிங்க, வெயிலுக்கு இதமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பேஷன் ஜூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வித்தியாசமான இந்த புளிப்பு இனிப்பு கலந்து வாசனையோடு இருக்கும் இந்த ஜூஸ். அதனால தான் பேஷன் ஜூஸ்னால் எல்லோரும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க இந்த ஜூஸை. மார்க்கெட்டில் இதுக்கு நல்ல விலை கொடுப்பாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழம்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. இப்போதைக்கு அறுவடை முடிஞ்சுது, இன்னும் நிறைய காய் இருக்குது. அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போயிடுவோம். இங்கே பாருங்கள், வெடிச்சு இருக்குது பழம். வெள்ளரி பழம் வெடித்த மாதிரி ஃபேஷன் பழம் வெடிச்சிருக்குது, நல்லா பழுத்துருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கூட ஒரு 100 செடி போட போகிறோம். நமக்கு இடம் இருக்குது தாராளமாக. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கொடுத்தோம், எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்து போட்டோம். நல்லாவே வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது.
சைஸை பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாக வந்திருக்குது. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் கூட ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க, நல்லா பார்த்துருக்குறீங்க அப்படின்னு. இன்னும் கூட நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், தோட்டத்துக்கு புல் வெட்டணும், அவ்வளோதான். போகிறப்ப கொஞ்சம் கீரை எடுத்துப்போம், இது ப்ரெஷருக்கு நல்லது இந்த கீரை, ரேஷன் கீரை. நான் ஒன்று காட்டினேன்னா எல்லாம் பயந்துருவீங்க. ஐயோ மல்லா ஏதோ காட்ட போகிறானா? நான் காட்டினா பயந்துருவேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இப்படி பெருசு படி சைஸை பாருங்க, என் தலை மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய சைஸு இது. வந்து சாதாரண பழம் வந்து இதுதான், கடையிலலாம் இப்படி தான் விற்பாங்க. இது நம்மளுடைய சொந்த பராமரிப்பில் உரம் போட்டு வளர்ந்து இப்படி பெருசு சைஸ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. நிழலுக்கு பாவம் வெயிலில் நிற்கிது, அது சின்ன மரத்தில் ஒளிஞ்சிக்கிச்சு. வித்தியாசமாக இருக்குது வெயிலும் மழையும். நல்ல வெயில் அடிக்குது இன்னைக்கு. பெரிய சைஸ் ஜம்போல அந்த மரத்தில் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். மரத்தில் ஒரு தம்பி ஏறுறாரு பாருங்க. பழக்காவும் இருக்குப்பா அந்த மரத்தில். இந்த பழத்தை ஏன் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பறிக்கிறோன்னா, நம்ம போகிற சர்ச்சில் சில பேர் கேட்டுருந்தாங்க பழம் கொடுங்கன்னு. இது டவுனில் சிட்டிலலாம் அவ்வளோ கிடைக்காது, நம்ம தோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த பழம் வந்து சர்வ சாதாரணமாக நிறைய கிடைக்குது. இப்போது இந்த மரம் பார்த்திங்கன்னா பெரிய மரமாக இருக்குது, பெரிய பெரிய சைஸ் பழம். இது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போல், அதனால நாங்கள் இங்கே பறிக்க வந்துட்டோம். இது எதுக்காக தெரியுமா? சர்ச்சில் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, இப்போ கூடையே பத்தலை, இப்போ இது ரெண்டை கையில் தான் எடுத்துக்கோ. வெட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கிறதுலே பெரிய பழம் மஞ்சளாக இருக்கு. இல்லை மஞ்சள் ஆயிடுச்சு, நல்ல மஞ்சள் கலர் வந்து. சில நேரத்தில் சைஸ் வெளியே பெருசாக இருக்கும், உள்ளே பார்த்தா குட்டியாக இருக்கும். ஆனால் பப்ளி பாஸே அப்படி தானே, அழகாக விட்டுற. அது புஷ்பா நல்லா ரவுண்டாகிட்டு ரோல் ரோல் போடுறேன். இந்த மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த பழம் சைஸை வச்சு தான் ஆளுங்களை கிண்டல் பண்ணுவாங்க, குண்டா இருக்கிறவங்களெல்லாம் பப்ளி பாஸ். பப்ளி பாஸ் குண்டா இருக்கவங்களும் பப்ளி பாஸ் தான். ஒல்லியா இருக்கிறவங்களாம் முருங்கைக்காவா? முருங்கைக்காய். இந்த சேவல் தான் நம்ம வீடியோஸ்லாம் கத்திட்டே இருக்கோம். சில பேர் நான் வந்து இதில் இது மியூசிக் ஆட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறீங்க, அது இவங்க அதை போது பாருங்க. அது மிச்ச காயில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா காரில் என்ன பண்ண போகிறோம், மிச்சம் இந்த காய் இதெல்லாம் நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம்ல, கேட்டுருங்க. சர்ச் எல்லாரும் கொடுக்க முடியுமா? இருக்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம். அதாவது விரும்பி கேட்டவங்க தான், ஒரு 5 பேர் 4 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கு. இது வந்து கசக்கிறப்படியால அவ்வளோ ஒரு இதாக இருக்கு, வாய் ஊற போகுது. ஏன்ப்பா இந்த சாப்பிட்டா அப்படி இருக்கும். இப்போ நான் வந்து உப்பு போடுறேன் முதல்ல, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர். அதான் மாங்காய்க்கு அப்படி தானேப்பா, உரப்பும் இனிப்பும் உப்பும் தானே போடுவோம். கொஞ்சம் பெப்பர், அவ்வளோதான். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சர் சாப்பிடும் போது அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரைட்டாக ஒரு கசக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம கையிலே இங்கே பாருங்க, முட்டை போட்டு உட்காந்துருக்குது, நோட் பண்ணு. முட்டை போட்டிருந்தா ஊரே சேவல் ஓடி வந்து பாருங்க.
போப்பா, தள்ளு. போய் கட்டிட்டு இருக்குது. இதுதான் முட்டை போடுற இடம். உள்ளே இருக்குது பாருங்க 2 முட்டை. இதா பெரிய பெரிய முட்டை இருக்கு. இது குட்டி. வித்தியாசத்தை பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ.